வணக்கம் ஹாரிஸ் ராஜா. வணக்கம் அண்ணா. எங்கேயாவது சமாதான தூதுவரா அவர் அனுப்பலாம், அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கிறாரு. இந்த பக்தி இலக்கிய சுற்றுல என்ன தலைப்பு? திருவருட்பா. திரு அருட்பா அப்படிங்கிற அழகான தலைப்பு. அதனாலதான் இந்த உடை கூட அப்படிங்கிற புரிதல் இருக்கு. சிறப்பா பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பக்தி இலக்கியத்துள் திருவருட்பாவை என் தலைப்பாக இங்கு எடுத்து வந்துள்ளேன். இது அருட்பா இல்லை மருட்பா என சொன்னவர்களே நயந்தும் வியந்தும் அப்பப்பா இத சொன்னப்பா. நீதி நூல்களுக்கு ஈரடி வெண் பா போல வள்ளலார் கொண்ட தமிழன்பால் விளைந்தப்பா. நம் நெஞ்சில் பக்தி இலக்கியமாய் நிலைத்தப்பா நின்றப்பா. உலக தமிழர்களின் உள்ளத்தில் உறைந்தப்பா. அதுதான் திருவருட்பா. அகத்தே கருத்து புறத்து வலுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை செலுத்த இவ்வுலகில் இறைவனால் வருவிக்கப்பட்ட அருளாளர் திரு அருட்பிரகாச வள்ளலார். வள்ளலார் நமக்காக அருளிய பாடல்களே திருவருட்பா. திருவருட்பா மதச்சார்புடைய நூல் அல்ல, அது ஒரு மனித சார்புடைய நூல். இதில் சொல்லப்படுகிற முக்கிய தத்துவம் பசிப்பினி போக்குவதுதான் அறச்செயல்களுக்கெல்லாம் முதன்மையானது என்பது. அதாவது உண்டிகளில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியால் இருப்போருக்கு வயிறு நிறைய உணவு கொடுங்கள், அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்கிறது. இது வெறும் வார்த்தைகளாய் மட்டும் சொல்லப்படவில்லை, சொல்லி சென்றவர்களுக்கு மத்தியில் சொல்லி செய்தவர் வள்ளலார். அந்த வகையிலே மக்களின் பசிப்பினி போக்குவதற்காக வடலூரில் அன்று முதல் இன்று வரை 150 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு அடுப்பு அணையாமல் எரிந்து மக்கள் பசிப்பினி போக்கி வருகிறது என்றால் இந்த ஒரு சான்று போதாதா திருவருட்பா மனித சார்புடைய நூல் என்று சொல்வதற்கு? அடுத்து வள்ளலாரின் ஆசிரியர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்ற உலக நீதி பாடலை பாட அதற்கு வள்ளலார் ஏன் எதிர்மறை எண்ணங்களை குழந்தைகளான எங்கள் மனதில் பதிக்கச் செய்கிறீர்கள் என்று கூறி நேர்மறை எண்ணங்களை கொண்ட பாடலையும் பாடினாராம். ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற ஒத்துமருதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும், பெருமை பெற நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும், இப்படி வேண்டும் வேண்டும் என்ற நேர்மறை சிந்தனைகள் எப்போதும் நம் மனதில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பதிக்கிறது திருவருட்பா. ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது, அந்த இடத்தில் வெளிச்சம் இன்னும் 2 மடங்காகும். அதே போல்தான் நாம் பிறருக்கு உதவி செய்வதால் எதையும் இழந்து விட மாட்டோம், அதனால் நாம் பெரும்பம் இன்னும் 2 மடங்காகும் என்ற அறத்தை சொல்கிறது திருவருட்பா. சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே என்ற பாடலின் மூலம் பேதமற்ற கலவரங்கள் இல்லாத அமைதியான இயற்கை ஒட்டிய வாழ்வு பெறவும் என்றென்று மழியாத மெய் வாழ்வு பெறவும் நமக்கு வள்ளலார் திருவருட்பாவில் வழிவகுத்து கொடுத்துள்ளார். மண்ணாசை கொண்டு மண்ணை ஆண்ட மன்னவரெல்லாம் மடிந்து மண்ணாகி விடுவதை நீ அறிவாய், இருந்தும் நீ என் மண்ணாசை கொண்டு அலைகின்றாய் என்று கன்னத்தில் அறைந்தார் போல் சொல்கிறார் வள்ளலார். ஆனால் சென்ற வாரம் நெல்லையிலே அதிகாலையில் காவல்துறை உதவி பணியாளர் நிலத்திற்காக நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த மாதிரியான அநீதியை எல்லாம் படமெடுத்து முகநூலில் பகிரும் இளைஞர்களே, நீங்கள் படம் எடுக்கும் நேரத்தில் கரம் கொடுத்து காப்பாற்றி இருந்தால் மட்டமை விழுந்திருக்கும், மனிதம் மீண்டிருக்கும், வள்ளலார் கண்ட இறை உண்மை வாழ்ந்திருக்கும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தன் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உழந்தால் சுத்த செத்துருவாய் எம்பெருமான் நடம்பொறியும் இடமென நான் தெரிந்தேன் என்ற பாடலில்
எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் எண்ணுகிற உணர்வு உடையவர் யாரோ அவரிடம்தான் கவலையில் இருக்கிறார் என்று உயர்ந்த கருத்துக்களை சொல்கிறது திருவருட்பா. இவ்வாறு இந்த தத்துவங்களை எல்லாம் உள்வாங்கி பிறவே என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற விளக்கை பிடித்துக் கொண்டு அதன் வெளிச்சத்தில் இறைவனை சென்றடைய முடியும் என்பதே திருவருட்பா சொல்லும் நீதி. ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பை அணைத்ததாக சரித்திரமில்லை. ஆனால் வள்ளலார் மூட்டிய நெருப்பு பசை என்னும் நெருப்பை அணைத்து வரலாறு படித்திருக்கிறது. விலங்கு நேயத்தை நாம் மனுநீதி சோழனிடம் பார்த்திருப்போம். பறவை நேயத்தை நாம் சிபி சக்கரவர்த்தியிடம் பார்த்திருப்போம். ஆனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற தாவர நேயத்தை நாம் வள்ளலாரிடம் மட்டுமே காண முடியும். இத்தகைய சிறப்பு மிக திருவருட்பாவை உறக்கச் சொல்லுவோம் கத்தி. திருவருட்பா தகுதியில் ஆறு அதை அழகாய் படித்து நானும் கூறு போற்றி பாராட்டும் உன் ஊரு. இதுதானே உண்மையான பக்தியின் தமிழ் சாறு. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா திருவருட்பா அப்படிங்கிற தலைப்புல ஹாரிஸ் ராஜா இந்த மன்றத்தில் மிக சிறப்பாக பேசியிருக்கார். உற்சாகமான நன்றி அண்ணா. பாராட்டு, வாழ்த்து. முதலில் அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஹாரிஸ் ராஜாவினுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது? அருட்பா பற்றி இப்படி வெளுப்பா, சிறப்பா, பொறுப்பா பிச்சு உதறின ஹாரிஸ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடக்கத்தில் உன்னை அறிமுகம் செய்யும் போது ராகவ் சொன்னார் சமாதான தூதுவரா உன்னை அனுப்பலாம் போல் இருக்கு அப்படின்னு. சமாதான தூதுவராக மட்டும் இல்லாமல் சன்மார்க்க தூதுவராகவும் உன்னை அனுப்பலாமோ என்று என்ன தோன்றியது. சரி விகிதத்தில் உடையிலும் உள்ளத்திலும் சன்மார்க்கத்தை கலந்திருக்கிறாய், அதற்கு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி நீ திருவருட்பா பற்றி பேசியது. அவ்வளவு எளிதே இல்லை, அவ்வளவு அழகா கோவையா நிறைய தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி நீ சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. உன்னுடைய உடல் மொழி நான் சொல்லவே தேவையில்லை, அப்படியே எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு உடல் மொழி. சின்ன சின்ன கருத்துக்கள் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தொடக்க காலத்தில் திருத்தணிகை கந்தகோட்டம் முருகன் மீது, அதற்கு பிறகு பிள்ளையார் மீது, என் வீரராகவ பெருமாள் மீது கூட வள்ளல் பெருமான் பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆனால் முதல்ல அந்த மதம் என்கின்ற இந்த சைவம் வைணவம் அப்படிங்கிற அந்த சமய வரையறைக்குள்ளே இருந்த வள்ளலார் காலப்போக்கில், அதாவது தன்னுடைய வாழ்நாளின் இறுதி காலத்தில் மதம் சமயம் கடந்த ஒரு நெறியாக சமரச சுத்த சன்மார்க்க நெறியை தோற்றுவித்தார். அவருடைய முக்கியமான ஒரு கொடை என்ன அப்படின்னா அந்த ஜோதி வழிபாடு தான். அதுதான் அவர் ஆன்மீகத்தில் செய்த ஒரு புரட்சி. இந்த திருவருட்பால ஆன்மீக தோத்திர கருத்துக்களும் உண்டு, வழிபாடும் உண்டு. நீ சொன்னது போல சமூக சீர்திருத்த கருத்துக்களும் உண்டு. அதையும் நீ ரொம்ப அழகாக படம் பிடித்து காட்டினாய். என்ன என்னுடைய கருத்துன்னா, திருவருட்பால 6 திருமுறைகள், 6 திருமுறைகளாக அதை வகுத்திருப்பாங்க. அதில் 6ஆம் திருமுறையாக வருவது என்ன அப்படின்னா அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது. அதுதான் முத்தாய்ப்பான ஒரு பகுதி அருட்பால. அதை நீ கொஞ்சம் தொற்றுக்கலாம். மற்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா, மறைந்த ஊரன் அடிகள் அவர் தான் திருவருட்பா முழுமைக்கும் உரை எழுதியவர். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த திருவருட்பாவை ஒரு மனித உடல் போல நீங்கள் கற்பனை செய்து கொண்டால், இந்த முகம் 6ஆம் திருமுறை மாதிரி, அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் அகவல் மாதிரி, அந்த கண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த மணி அந்த மகா மந்திரம். தமிழ்ல ஒரு மகா மந்திரம் இருக்க முடியும் என்று சொன்னவர் வள்ளல் பெருமான். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்பது வெறும் வாசகம் அல்ல, அது ஒரு பெரிய மந்திர சொல். அதை நீ இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு சின்ன கருத்து என்னன்னா, முதலில் அது தாவர நேயம் அப்படின்னு நம்ம சுருக்கக்கூடாது, ஆன்ம நேயம்னு சொல்லணும். முதலில் எல்லா உயிர்களுக்கும் அதை சொன்னாரு. முதலில் ஆன்ம நேயம், ஆன்ம ஒழுக்கம், இதை பற்றி பேசிய ஒரு மகான், ஒரு தமிழ் ஞானி வள்ளல் பெருமான். அதனால ஒட்டுமொத்தத்தில் உன்னுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த அகவல் பற்றியும் ஒரு தகவல் வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்கின்ற ஒரு சின்ன ஆதங்கம். மற்றபடி சிறப்பு, வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். ஹரிஷ், நீ கடைசியா ஒண்ணு முடிச்சேல்ல, அதை ஒரு வாட்டி சொல்லுங்களேன். திருவருட்பா
திருவருட்பா தொகுதிகள் 6 அதை அழகாய் படித்து நாளும் கூறு போற்றி பாராட்டும் உன் ஊரு இதுதான் உண்மையான பக்தியின் தமிழ் சாறு. நீதான் திருவருட்பாவின் தேர். நன்றி ஐயா. அதை எடுத்து சொல்லக்கூடிய தேர். அழகுயா, அழகு அழகு அழகு. வடலூர் போய் பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, இனிமே போய் பாருங்க சரியா. அதாவது ரொம்ப அழகா அந்த பசிப்பினியை பற்றி சொன்னாரு. நான் போய் பார்த்தேன். அங்க வள்ளலார் 2 விஷயம் சொன்னார். அணையா அடுப்பு, அணையா விளக்கு. இல்லையா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அணையா அடுப்பு இருக்கான். பசி அவைதான் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளும் ஏர் என்றால் ஏராய்ன்னு. இந்த பசின்ற தீயை யாரால அணைக்கவே முடியாது. அப்படி இந்த பசின்ற தீயை யாரால அணைக்க முடியுதோ அவங்க தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த அணையா விளக்கை, யாரால் அணையா அடுப்பை அணைக்க முடிகிறதோ அவர்கள் அணையா விளக்கை பார்த்திட முடியும்னு காட்டக்கூடிய ஒரு விஷயமா வச்சாங்க. அங்க 7 திரைகள்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. 7 வண்ணங்கள்ல 7 திரைகள் ஒவ்வொரு மனித உடல்லையும் இருக்கான். கருப்பு திரை, பச்சை திரை, அப்படி ஒவ்வொரு திரையா இருக்கும். எல்லா கலரையும் நீக்கிட்டா கடைசியா என்ன கலர் வரும்? இப்ப இத்தனை வண்ணங்கள் இருக்கா சுத்தி, எல்லா வண்ணமும் நீக்கிட்டோம்னா சோத்துல இருக்கக்கூடிய அத்தனை வண்ணங்களும் நீக்கிட்டா என்ன வரும்? வெள்ளை வருமா? வெளுத்து போச்சுன்னு சொல்லுவோம்ல. கரெக்டா? நம்ம இருக்கக்கூடிய அத்தனை தீய எண்ணங்களையும் வண்ணங்களையும், அந்த வண்ணங்களாக இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் நீக்கினால் கடைசியாக ஒருவன் எய்தக்கூடிய நிலை தூய நிலையான இந்த வெண்மை நிலைன்னு இந்த உலகத்துக்கு காமித்த மிகப்பெரிய தகையாளர் வள்ளலார். அவர் என்ன பண்ணாரு? மனித மூச்சு காற்று எத்தனைன்னு கண்டுபிடித்து அதற்கேற்றாப்புல ஒரு சங்கிலி பண்ணார். அங்க நீங்க வடலூர் போனவங்களுக்கு தெரியும், ஒரு சங்கிலி இருக்கும், இரும்பு சங்கிலி சுத்தி. அந்த இரும்பு சங்கிலியில மூக்கு எப்படி இருக்கு, நடுவுல ஒரு பிளவு இருக்குல்ல, நடுவுல பிரிக்கக்கூடிய ஒரு கோடு இருக்கு. அப்படி ஒவ்வொரு சங்கிலியுமே பிரிக்கக்கூடிய கோடு இருந்துட்டே இருக்கும். கடைசியா இருக்கக்கூடிய சங்கிலியில அந்த கோடு இருக்காது. என்ன சொன்னாருன்னா, இடகலை பின்களைன்னு மூச்சு காற்று போது யார் ஒருவரால் சுழுமுனையில் மூச்சு காற்றை கொண்டு வர முடியுதோ அவர்களுடைய உடல் பொன் உடலாக மாறும்னு அந்த இரும்பு சங்கிலியை பொண்ணா மாத்தி காமிச்சார். அதெல்லாம் சரி, நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஐயா இதை மாத்தி காமிச்சிங்கல்ல, எங்க ஊருக்கு வந்து மாத்தி காட்டுங்கன்னு அவரை மேஜிசியன் ஆக்கி விட்டாங்க. கடைசியா வருத்தப்பட்டு சொன்னாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன்னாரு. இப்படி வள்ளலார் கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயங்களை ஏற்றுக்கலையப்பான்னு அவரு வருத்தப்பட்ட வள்ளலார் இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷப்படுவார். மீண்டும் கடையை விரித்து விட்டேன்னு எழுதி முடிச்சிருவார். அப்படியா இந்த தலைமுறை வள்ளலாரை படிச்சுட்டாங்கப்பா பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வெண்மை நிறத்தோட அவ்வளவு அழகாக இருந்தது அவங்க பேச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து திருவருட்பா குறித்தும் வள்ளலார் குறித்தும் ஹாரிஸ் ராஜாவினுடைய பேச்சுக்கு நடுவர்கள் நல்ல மதிப்புரைகளை வழங்கினீர்கள். கை வீசி நடந்தால் காற்றுக்கும் வலிக்கும் என்று கைகளை வெள்ளை உடைக்குள் வைத்துக்கொண்டே வள்ளலார் நடந்தார் என்று சொல்லுவார்கள். அத்தனை தூரம் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒரு மகத்தான மனிதர். நாட்டில் உள்ள சாதி கோயில்களை எல்லாம் சோதி கோயிலாக மாற்றி காட்டியவர் வள்ளலார். கடை விரித்தேன் கொல்வார் இல்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாடிமனைப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் இன்றைக்கும் வள்ளலார் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரில் இறைச்சி கடை கிடையாது, சாராய கடை கிடையாது, திரையரங்கம் கிடையாது. வேற ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஊருக்கு திருமணம் செய்து வந்தாலும் கூட, அங்கே அசைவ உணவுகளை சாப்பிட்டு வளர்ந்திருந்தாலும் கூட இந்த ஊருக்கு வந்ததால் தங்களை சைவமாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அவ்வளவு தூரம் அவ்வளவு சிறப்பாக வள்ளலாரின் கருத்துக்களை ஏந்தி நடக்கிற ஒரு அற்புதமான கிராமம் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சைவத்துக்கும் அசைவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரோட்டில் ஒரு ஆடு அடிபட்டு கிடந்தபோது கண்களில் இருந்து நீர் வந்தால் அது சைவம், வாயிலிருந்து நீர் வந்தால் அது அசைவம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கால சூழல்ல ஒட்டுமொத்த கிராமமும் வள்ளலார் வழியில வாழ்ந்திருக்கு. அப்படின்னா இன்றைக்கு வள்ளலார் நம்மோடு இருந்திருந்தால் ஹாரிஸ் ராஜாவை பார்த்து எப்படி மெய் சிலிர்த்திருப்பாரோ அதுபோல வாடிமனைப்பட்டியை பார்த்தும் சிலிர்த்திருப்பார் அப்படிங்கிற தகவலை சொல்லி, அதாவது எல்லாருக்கும் உணவளிச்சுட்டு உண்ணுங்கப்பா. நாங்கள் இப்போ நபிகள் நாயகம் ஐயாட்ட போய் கேட்டாங்க, ஐயா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் உணவு, இந்த இடத்துல தான் 2 பேரும் ஒன்றுபடுறாங்க. எல்லாருக்கும் உணவளிச்சுட்டு எப்படி நான் சாப்பிட முடியும், எல்லோருக்கும் எப்படி நான் உணவளிக்க முடியும்னு நபிகள் நாயகம் ஐயாட்ட கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஐயா சொன்ன வார்த்தை, உன் வீட்டில் சமைக்கும் போது அந்த சமையல் வாசனை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அந்த சுற்றுவட்டத்தில் யாரேனும் பசியாக இருந்து விட்டால் முதலில் அவர்கள் பசியை ஆற்றிவிட்டு நீ உணவை உண்ணப்பார்ன.
அந்த பசி பிணியை போர்க்கணும் தான் வள்ளலாரிலிருந்து நபிகள் நாயகம் ஐயாவிலிருந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்படியான ஒரு விஷயம். அதை ரொம்ப அழகா நினைவு கூர்ந்ததுக்கு தம்பிக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. இத்தனை நல்ல செய்திகளையும் இந்த மன்றத்தில் ஏற்றி பேசுவதற்கு திருவருட்பா குறித்து போற்றி பேசிய ஹாரிஸ் ராஜா தான் காரணம் என்று சொல்லி ஹாரிஸ் ராஜாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு வரைக்கும் காத்திருங்க. முடிவுகளை நிறைவில் தெரிந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா.